அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் குறிப்பாக சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அதிமுகவில் 2 அணிகளாக பிளவுபட்டிருந்தாங்க. அதில் ஒரு அணி சி.வி. சண்முகம் அவருடைய தரப்பு, இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு. இப்படி இருக்கும் பொழுது இதில் யார் சபாநாயகர், யார் கொறடா, அந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருந்தது. மன்னிக்கவும், சபாநாயகரில் யார் கொறடா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு. 2 பேரும் மாறி மாறி சபாநாயகரையும் செயலாளரையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நிலையில 3 பேரும் நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தவங்களாவும் இருக்காங்க. இந்த 3 பேரும் இப்ப தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்முடன் தலைமை செய்தியாளர் ராஜா இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் ராஜா. இப்ப சிவிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கதா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் இந்த 3 பேர், எதற்காக இந்த ராஜினாமா என்பது பற்றி ஏதேனும் தகவல் வெளியாயிருக்கா? என்ன நிலவரம்? அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகரிடம் கொடுத்துள்ளனர். அதாவது அதிமுகவினுடைய 2 பிரிவாக செயல்பட்டு அதில் திரு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த 3 எம்எல்ஏக்கள் மதுராந்தகம் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேல், அதே போல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் இருந்து அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயக்குமார், மேலும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட திருமதி சத்யபாமா ஆகிய இந்த 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். கடந்த இந்த 1 மாத காலமாகவே அதிமுகவில் 2 பிரிவினராக செயல்பட்டு வந்தனர். இவர்கள் திரு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையில் அடங்கிய அந்த 25 எம்எல்ஏக்களில் இந்த 3வரும் அடங்குவார். கடந்த சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய் அரசுக்கு ஆதரவாக, முதலமைச்சர் திரு விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இந்த 3 எம்எல்ஏக்கள். இவர்கள் 3 பேரும், அதாவது மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சத்யபாமா ஆகிய இந்த 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இவர்கள் திரு செங்கோட்டையன் முன்னிலையில் தற்பொழுது திரு சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஆகையால் இவர்கள் தாவேகாவில் இணைந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இன்னும் இந்த புதிய ஆட்சி அமைந்து 1 மாத காலத்திலேயே 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசியலில். தற்பொழுது மதுராந்தகத்தை சேர்ந்த திருமதி மரகதம் குமாரவேல், பெருந்துறையை சேர்ந்த திரு ஜெயக்குமார், அதே போல் தாராபுரத்தை சேர்ந்த திருமதி சத்யபாமா ஆகிய 3 அதிமுக எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த இவர்கள் தான் தற்பொழுது தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஆகையால் இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் விரைவில் அந்த 3 தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடக்கும் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆகையால் இந்த 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான அந்த தேதி என்பது இனிமேலுக்கு தெரிய வரும். தற்பொழுது இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. விஜய் அரசுக்கு இந்த 3 பேரும் ஆதரவு தெரிவிச்சவங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. நம்மளுடைய தலைமை செய்தியாளர் சொல்லியிருந்தாரு, அதாவது இப்போதைக்கு இவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க, மறுபடியும் இவங்க தேர்தலை போட்டியிடவும், அதுவும் தாவேகாவில் நின்று போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இப்போதைக்கு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். 3 பேரும் நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இப்ப அடுத்த கட்டமா இது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக மரகதம் அப்படிங்கிற எம்எல்ஏ அவங்களும் ராஜினாமா செய்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இந்த 3 எம்எல்ஏக்களும் இப்ப சபாநாயகரை சந்திச்சு அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காங்க. இனி
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.